சொன்னதே சொல்லுங்க வேற பேசுங்க அஞ்சிதா வேற பேசுங்க அஞ்சிதா நீங்க ஐயோ சொன்னதே சொல்லிட்டு இருக்காங்க. போன சீசன்ல இப்படிதான் ஒருத்தங்க வைல்ட் கார்டுல வந்தாங்க. அவங்கள ஒட்டுமொத்த சீனியர் கண்டஸ்டன்ட்ஸும் பயங்கரமா கார்னர் பண்ணாங்க. அந்த வீக் நம்ம தான் கெத்துன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா பொசுக்குன்னு வீக்கெண்ட்ல எல்லாருமே அந்த சோலோ கண்டஸ்டன்ட்டுக்கு பயங்கரமா கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த சீசன்லயும் சும்மா இருக்கிறவனை சொரிஞ்சு விட்டு இப்ப பெரிய ஆள் ஆக்கிட்டு இருக்காங்க. அவர் தான் நம்ம ராணவ். எதிரிங்க உருவாகிறது இல்லைங்க, நாம தான் உருவாக்குறோம். அதெல்லாம் என்னன்னு டீடைலா பார்ப்போம். ஆரம்பத்திலேயே வீட்டு பணி டாஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்க்ல எப்பவும் போல பாய்ஸ் டீம் சரிப்பா நாங்க 3 பேர் தான் போட்டி போட போறோம் அப்படின்னு சிம்பிளா முடிவு பண்ணிட்டு விட்டாங்க. ஆனா கேர்ள்ஸ் டீம்ல எப்பவும் போல வாயாலே குத்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆனா எப்பவும் ஆளை சூஸ் பண்றதுக்காக தான் சண்டை போடுவாங்க. ஆனா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஆளை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இந்த பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கவனிச்சு கேட்கலான்னு பார்த்தா சும்மா நொய்யின்னு பேசினே இருக்குது இந்த ரயான் பீஸ். பட் அதையும் தாண்டி நம்ம என்ன கவனிச்சோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாக்லினும் சௌந்தர்யாவும் இந்த டாஸ்க் விளையாடுறதுக்கு எந்த பேசிஸ்ல 3 பேரை சூஸ் பண்ண போறோம் இப்படின்றது தான் டிஸ்கஷன். இதுல ரீசன்ட் டைம்ல ஜாக் எந்த டாஸ்க்லயுமே பெருசா பார்ட்டிசிபேட் பண்ணாததுனால நான் போட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா ஹையஸ்ட் வோட் பவித்ராக்கு வந்திருக்கு. நம்ப முடியலையேடா, மெடிக்கல் மிராக்கிள். அதே சமயம் சௌந்தர்யா என்ன சொல்லிருக்காங்க, யாராருக்கு இந்த டாஸ்க்ல கான்ஃபிடன்ஸ் இல்லையோ அவங்க எல்லாம் ஒதுங்கிட்டு யாருக்கு தெரியுமோ நல்லா ஆடுவாங்களோ அவங்க போட்டும் அப்படின்றாங்க. அதுக்கு ஜாக் என்ன சொன்னாங்க, ஒருத்தர் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அப்படின்றதுனால அவங்கள மட்டுமே அமிச்சிட்டு இருக்க முடியுமா, மத்தவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்ல அப்படின்னு கேட்க, இத தான் நான் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸா சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு சான்ஸ் கொடுத்தீங்களா இப்படின்னு 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. சௌந்தர்யாவை பொறுத்த வரைக்கும் இப்போ உனக்கு சான்ஸ் வேணுமா, என்ன மட்டும் ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல கஷ்டப்படுத்துனீங்கல்ல இப்ப படு அப்படின்ற உள்ளுக்குள்ள இருக்கு. ஜாக்லினுக்கு எனக்கு சான்ஸ் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒருத்தங்க கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அவங்க போனா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க இப்படின்றத மட்டுமே யோசிக்காம ஒரு தடவை கூட வாய்ப்பு கிடைக்காம நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்கல்ல அவங்கள அனுப்பலாமே அப்படின்னு இவங்க சைடுல இந்த 2 பீஸுங்களும் ஒரே பாயிண்ட்காக தான் சண்டை போட்டுக்குதுங்க. ஆனா உள்ளுக்குள்ள சௌந்தர்யாக்கு கிரட்ஜ் என்னன்னா பிளாஷ்பேக்ல நான் பட்ட கஷ்டம்லாம் இப்போ உங்களுக்கு தெரியுதா சாவு அப்படின்றது. ஜாக்லினுக்கு புதுசா ஒருத்தவங்க போனோம் அதையே நானா இருக்க கூடாது அப்படின்றது உள்ளுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் ஓட்டிங் பேசிஸ்ல அவங்கள சூஸ் பண்ணல, உள்ளுக்குள்ள காண்டி இருக்கு, அதை வேற மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணி இருக்காங்க. அதுலயும் சௌந்தர்யா பேசின உடனே சுகர் பிபி மாத்திரை எல்லாம் போடாத திமிங்கலம் மாதிரி எக்ஸ்ட்ராவா காண்டாயிட்டாங்க ஜாக். குத்துதா கொடையுதா எரியுதா எனக்கு எப்படி இருந்திருக்கும். இத பார்த்த சௌந்தர்யா நீ கோவப்படுற டென்ஷன் ஆவற அப்படின்னு சொன்னாலும் நான் கோவப்படலையே, நான் நார்மலா தான் இருக்கேன், உனக்கு அப்படி தெரிஞ்ச நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போடணுமே அப்படின்றதுக்காக போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா நாளைக்கு எபிசோட்ல பார்த்தா இதே ஜாக்லின் சௌந்தர்யாக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அப்படின்னு கம்ப சுத்திட்டு இருப்பாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. நெக்ஸ்ட் அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கேர்ள்ஸ் டீம் ரொம்ப ஸ்பீடா போட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முந்திட்ட போற இப்ப பாரு அப்படின்னு பாய்ஸும் கேரம் போர்ட்ல காயின போடுற மாதிரி கடகடன்னு போட ஆல்மோஸ்ட் லீடுக்கு போயிட்டாங்க பாய்ஸ். ஆனா மோஸ்ட் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸோட கூடையில பால்ஸ்லாம் நிரம்பி வளைஞ்சுதே, ஆல்மோஸ்ட் பஸர் வேற அடிக்க போறாங்க. அந்த டைம்ல பார்த்தா கடைசியாக வந்த நம்ம சிவகுமார் அண்ணே அந்த பாலை பூ மாதிரி உருட்டி விட்டு ஏதாவது ஒரு குழியில போடுவாரு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா விக்ரம் படத்துல வர்ற ஆண்டவர் மாதிரி மெஷின் கன்னு நினைச்சிட்டாரு போல இருக்கத, ஒரு தடபடன்னு ஆட்ட அவர் போட வந்த பாலும் உழல, ஆல்ரெடி பாஸ்கெட்டுக்குள்ள இருந்த பாலும் கீழே வந்துச்சு. அதனால் பாயிண்ட்ஸ் வைஸ் கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணிட்டாங்க. 3 பாயிண்ட்லயே அவங்க தோத்து போயிட்டாங்க. இத பார்த்த தீபக் அண்ணே பயங்கரமா காண்டாயிட்டாரு. யோ என்ன பண்ற, எதுக்கே சேத்த பாலிங் கீழே தள்ளி விட்ட அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறப்போ பஸர் அடிச்சு போச்சு, தோலி முடிஞ்சு. அதுக்கு நம்ம சிவா என்ன சொன்னாரு, ப்ரோ நீங்க அங்க வந்து விளையாடி பாருங்க ப்ரோ, முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் குண்டி வெளினா அப்படின்னு சொல்ல, ஏன் இத்தனை பேர் விளையாடலையா, நீ போட்டு ஆட்டுன்னு ஆட்டுறியாத அப்புறம் எப்படி பால் உள்ள போவோம், இருந்த பாலையும் கீழே தள்ளி விட்ட, இப்ப பாரு இந்த வாரம் ஃபுல்லா நம்ம தான் பாத்திரம் கழுவணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மேட்டர் பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இதுல ஒரு உள்குத்து இருக்கு, அதையும் நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும். புரியுற மாதிரி சொல்லுங்க சார். அது என்னவென்றால் இந்த டாஸ்க்ல கண்டிப்பா பாய்ஸ் தோக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பிக் பாஸ் டீம்ல முடிவு பண்ணி தான் வச்சிருப்பாங்க. எப்போ பஸர் அடிச்சா பாய்ஸ் தோக்குற மாதிரி இருக்குமோ அந்த டைம்காக வெயிட் பண்ணி பர்ஃபெக்ட்டா அடிச்சிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் லீட்ல தான் இருந்தாங்க பாய்ஸ். எப்போ அந்த பால் கீழே விழுந்ததோ எக்ஸாக்ட்டா பட்டன்ல கை வச்சிட்டே இருந்திருக்காங்க டீம். பால் மேல இருந்து கீழே லேண்ட் ஆவறதுக்குள்ளேயே பச்சக்குன்னு பஸர் அடிச்சு விட்டாங்க. பட் இது ஏன் கேர்ள்ஸ் டீமுக்கு ஃபேவரா பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணம் இருக்கு. எப்ப பார்த்தாலும் பாய்ஸே ஜெயிச்சிட்டு இருக்காங்க, வீட்டு பணி டாஸ்க் கேர்ள்ஸே செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு டைம் இதை மாத்தி விட்டு பாய்ஸை செய்ய வச்சா இன்னும் நிறைய பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள கிரியேட் ஆகும். இதுதான் நம்ம பிக் பாஸோட மாஸ்டர் பிளான். எல்லாம் பிளான் தானே சார். இப்போ நம்ம சிவா தீபக் பிரச்சனைக்கு வருவோம். நம்ம சிவாவுக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப கஷ்டமா போச்சு. என்ன புடிச்சு இவர் அசிங்கமா திட்டுறாரு, எனக்கு திட்ட தெரியாதா, ஆரம்பிச்சேன்னு வைய வண்டையா கேட்பேன், வேணான்னு பொறுத்து போயிட்டு இருக்கிறேன். எங்க கிட்ட வேணாம்,
அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும், ஆனா நாங்க காட்ட மாட்டோம், காட்ட தெரியாது எங்களுக்கு அப்படின்னு அந்த நாக்கு பூச்சி ரஞ்சித் அண்ணன்ட்ட போய் பயங்கரமா புஸ்வான விட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கண்ணீர் விட்டு அழவும் ஆரம்பிச்சிட்டாரு ஒரு பாயிண்ட்ல. நம்ம தீபக்கை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டெம்பர்னு தெரியுது, அதே சமயம் சிவா பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கும் தெரியுது. அதுக்காக என்ன பண்ண முடியும், கேம்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். அதுக்காக யோ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல புடிச்சு தன் வயசுக்கு ஈடான ஒருத்தரை வாயா போயான்னு பேசாம ஏங்க என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிருந்தா பரவாயில்ல. ஆனா அண்ணன் பொசுக்குன்னு கோவப்பட்டு எல்லாரும் முன்னாடி புடிச்சு கத்தி விட்டார். ரொம்ப தப்புங்க. பட் தனியா எழுதிட்டு இருந்த நம்ம சிவாவை அழுவாதன அழுவாத அப்படின்னு நம்ம ஜாக்கு கண்ணை தொடச்சு விடுவாங்க அப்படின்னு பார்த்தா வேணும்னா என்ன கிள்ளிக்கே அப்படின்னு கண்ணத்தை காமிச்சிட்டு இருக்காங்க. இது என்னடா இது புது டெக்னிக்கா இருக்குது. ஒருத்தரோட அழுகையை ஸ்டாப் பண்றதுக்கு சிக்கலக்கா பண்ணி பார்த்திருக்கோம், இல்ல வேற ஏதாவது மொக்க ஜோக்கெல்லாம் சொல்லி சிரிக்க வச்சு பார்த்திருக்கோம். ஆனா கண்ணத்தை கிள்ளி சிரிக்க வைக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நமக்கும் யாராவது இந்த மாதிரி கண்ணத்தை காமிச்சா நல்லா இருக்கும். பட் இப்படி கண்ணத்தை கிள்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அண்ணன் கண்ணை தொடச்சு அழுதுட்டு இருந்தாரு. பேக்ரவுண்ட்ல நம்ம தீபக் நடந்து வந்துட்டு இருந்தார். பட் பக்கத்துல இல்ல தூரத்துல. ஆனா அங்கிருந்து இவர் கண்ணத்தை கிள்றத பாக்குறப்போ அட கம்முனாட்டி பையல ஒரு கேமையே கவுத்து விட்டு அந்த பொண்ணோட கண்ணத்தை கிள்ளது மட்டும் இல்லாம புச்சுக்கு புச்சுக்குன்னு சொல்லி விளையாடிட்டு இருக்கிற நீ அப்படின்னு நினைச்சாலும் சரி திட்டி தொலைச்சிட்டேன் என்ன பண்றது, ஆறுதலா ஒரு வார்த்தை பேசுவோம் அப்படின்னு சொல்லி தோல்ல ஒரு தட்டு தட்டி விடுங்க விடுங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் வீட்டு பணி டாஸ்க் பண்றதுக்கு யாரெல்லாம் வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெசல் வாஷிங்க்கு இந்த 5 பேர் அண்ட் ஹவுஸ் கிளீனிங்ல இந்த 3 பேர், ஃபைனலி கக்கூஸ் கிளீனிங்க்கு இந்த 2 பேர். சோ இந்த வாரம் கேர்ள்ஸ் ஜாலியா ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு பசங்க வேலை செய்யறதை வேடிக்கை பார்க்கலாம். வருஷமா எனக்கு ஆசை இருந்தது. அடுத்தபடியாக வீக்லி டாஸ்க் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இப்படின்னு ஒன்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல பிரின்சிபல் போஸ்டிங்ல வர்ஷினி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் செத்து போன ஃபவுண்டரோட பொண்ணு. நீ ஏன் ஒன்னு பண்ணுவேன்னு பார்த்தா ஒன்னும் பெருசா பண்ண மாட்டேற, சரி நாங்களே ஒன்னு கொடுக்குறோம் அதையாவது ஒழுங்கா பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த போஸ்டிங் கொடுத்துட்டாரு போல இருக்கு பிக் பாஸ். அடுத்ததாக வைஸ் பிரசிடென்ட் கண்ணம்மா வீட்டுக்கார், அவரு பிரின்சிபல் வர்ஷினியோட எக்ஸ் ஹஸ்பண்டாமா. நேத்து தான் வருங்கால மனைவிக்கு ஹாப்பி பர்த்டே எல்லாம் சொல்லி விஷ் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ இந்த மாதிரி ஒன்னு கொடுத்து கெமிஸ்ட்ரி ஜுவாலஜின்னு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா வெளியில இருக்கிற அவங்களுக்கு யார் பதில் சொல்றது? குசும்பு புச்சவங்கப்பா இந்த பிக் பாஸ் டீம். இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. அதான் அடுத்ததாக மாரல் சயின்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாக்லின். இவங்க யாருன்னா ஃபாரின்ல இருந்து நம்ம ஊருக்கு டீச்சர் வேலைக்கு வந்து பழைய காலத்து பெருமையெல்லாம் பேசி பூமர் மாதிரி பேசிட்டு இருக்கிற ஒரு டீச்சர். இதை சொன்ன உடனே சௌந்தர்யா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்க, அச்சச்சோ அது நான் தானா அப்படின்னு. ஆனா கட்சியில பார்த்தா அதை ஜாக்லினுக்கு கொடுத்துட்டாங்க. நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு இன்னும் திருந்தலே குரு. நெக்ஸ்ட் தமிழ் டீச்சரா யாரை போடுவாங்க அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நம்ம மஞ்சரி அக்கா ப்ரொபேஷன் பீரியட்ல இருக்க ஒரு டீச்சர். அடுத்து பிடி டீச்சராக நம்ம ஜெஃப்ரி. இவரு பாக்குற பொண்ணுங்கெல்லாம் தன் எக்ஸ் காதலியாக நினைத்து அவங்களோட உருகும் ஒரு சூப் பாய். அண்ட் இவரே தான் ஹாஸ்டலோட வார்டனும் கூட. ஆமா அந்த வார்டன் எப்படி? அவரா ரொம்ப நல்லவரு, உள்ள இருக்கிறத அப்படியே அள்ளி வெளியே வீசிடுவாரு. நெக்ஸ்ட் வாட்ச்மேனாக சிவகுமார். அவருக்கு என்ன தெரியுமா டாஸ்க் கொடுத்தாங்க? எல்லாத்துக்கும் பெல் அடிக்கணுமா. அவரை பார்த்தா எப்படி தெரியுது? சிவாஜி கணேசன் ஐயா ஃபேமிலில இருந்து வந்த ஒரு மனிதர். அவரை போய் பெல் அடிக்க விட்டீங்களே. ஏண்டா ஏற்கனவே பொழப்ப மாத்திட்டானுங்களேன்ற கவலையில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்ப நீ இந்த பொழப்பை மாத்துறியா? இது ரெசிடென்ஷியல் ஸ்கூல் அப்படின்றதுனால அங்கேயே சமைச்சு அங்கேயே சாப்பிடணும். பட் அதை கட்டாயமா ஸ்டூடெண்ட்ஸ் சமைக்க கூடாது, பள்ளியில் வேலை செய்பவர்கள் மட்டுமே சமைக்க வேண்டும். ஆனா நம்ம பிக் பாஸ் டீம் உசாருப்பா, இவனுக்கு கையிலேயே கொடுத்து நீங்களே அந்தந்த போஸ்டிங் எடுத்துக்கங்க அப்படின்னு எடுத்துக்க சொன்னா எவ்வளவு சேஃபா எடுக்க முடியுமோ அப்படி எடுப்பானுங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே வீட்டுக்குள்ள ஹை பர்ஃபார்மர்ஸ்னு ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்களே தான் பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் அண்ட் இன்னும் ஒரு சில ரோலுக்கு எல்லாம் வருவாங்க. சோ இவனுக்கு கையில கொடுக்க கூடாது, நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான மாஸ்டர் பிளான் போட்டு அவங்களே யார் யார் என்னென்ன ரோல் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க போல இருக்கு. பயங்கர உஷார் இல்ல? இப்ப இது வரைக்கும் சொன்னோம் இல்லையா, அவங்களை தவிர்த்து மத்த எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ராணவ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டே எல்லாத்தையும் வம்பு இழுக்கணும். அண்ட் ஒரு மக்கு ஸ்டூடெண்ட்டும் கூட. ஆனா பிரச்சனை இங்க இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இத படிச்ச உடனே முத்து என்ன சொன்னாரு, உனக்குனே எழுதுன மாதிரியே இருக்கு போல அப்படின்ட்டாரு. பட் அது அப்போ புரியல, இப்ப புரியுது. லாஸ்டா கிளைமேக்ஸ்ல இவருக்கு ஒன்று நடந்துச்சு தெரியுமா? அதை கம்ப்ளீட்டா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ரீகேப்னு நேத்து எபிசோட திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தா எங்கெங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி கிடைக்கிற இடத்துல எல்லாம் டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. ஐயோ பாவம். அடுத்து சத்யா யார் பேச்சையும் கேட்காம எல்லார்கிட்டயும் வம்பிழுக்கிற, அவர் எப்ப விருப்பப்படுறாரோ அப்ப மட்டுமே ஸ்கூலுக்கு வர்ற ஒரு ரெபல். எதுக்கு எடுத்தாலும் கோவமும் பண்ணும், எப்ப பார்த்தாலும் கேள்வியும் கேட்கணும். இதுதான் இவரோட ரோல். கோவப்படுறது ஓகே, ரீசன்ட் டைம்ல அப்பப்போ வருது. ஆனா கேள்வி கொஞ்சம் கஷ்டம். மேபி லைஃப் லைன் ஆப்ஷன்ல பாய்ஸ் கிட்ட கேட்டு கேட்டு ஒரு சில கேள்வியை கடன் வாங்கிக்கலாம். பழைய ஐடியா இருக்கு. அடுத்து
பார்த்து சாச்சனா படிப்ஸ் பவித்ரா ஸ்கூலியே வாங்குற அளவுக்கு பாக்கெட் மணி இருக்கிற ஒரு பெரிய இடத்த பொண்ணாமா, யாருக்கும் அடங்காத பணத்திமிரு புடிச்ச ஒரு பொண்ணாமா. அடுத்தபடியாக கொடுத்த காசுக்கு மேல கோவும் ரியா, யார பத்தியாவது குறை சொல்லிட்டு காசிப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நபர். ஆனந்தி பாக்குறதெல்லாம் திருடுற ஒரு களவாணி. முத்துக்குமரன் டீச்சர்களோட செல்லப்பிள்ளை, ஆனா ஸ்டூடெண்ட்ஸ பத்தி கொளுத்தி போட்டு தேவையில்லாம திட்டு வாங்கி கொடுக்குற ஒரு கேடி ஸ்டூடெண்ட். இந்த வேலைலாம் நம்ம பைபிள்ல சிறப்பா பண்ணுமே. ஒவ்வொரு கேரக்டருமே எழுதி வச்ச மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பெர்ஃபெக்ட்டா சிங்க் ஆச்சு. எப்பவுமே ஏன் ஜட்ஜ்மென்ட் தான் சார் கரெக்ட். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி நம்ம தீபக் பிரின்சிபலோட ஸ்பை இல்ல மாமா, இஸ் பை. நெக்ஸ்ட் எல்லாருக்கும் காஸ்டியூம்ஸ் பேக்ஸ் எல்லாம் வந்துச்சு. சோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் போட்டு ரெடி ஆயிட்டாங்க அண்ட் மத்த ஸ்டாஃப்ஸும் ரெடி ஆயிட்டாங்க. அதுல எல்லாருக்கும் கரெக்டான Dress எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபிட்டான யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆனா பேக் மட்டும் பால்வாடி குழந்தைங்கள்ட்ட இருந்து சுட்டு வந்துட்டாங்க போல இருக்கு. சரி மத்தவங்களுக்கு கொடுத்தா கூட ஓகே. ஆனா ராணுவ ஹைட் மட்டுமே 6.2, ஆளு பாடி வேற கொஞ்சம் பிராடு. பாடா அவருக்கு ஒரு பெரிய சைஸ் பேக் வாங்கி கொடுக்க கூடாது? ஏதோ சொப்பு ஜாமாவை போட்டு வைக்கிற மாதிரி ஒரு பேக் வாங்கி கொடுத்துருக்கீங்க. அவருக்கு அந்த பேக் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்லனா எங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபன்னுன்ற பேர்ல அப்படியே போச்சு. பட் எத்தனை பேருக்கு ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு தெரியல. பட் இதுல இம்பார்ட்டன்டான மேட்டர் மட்டும் நம்ம பார்ப்போம். இதுல விஷாலும் ரயானும் ஒரே பொண்ணை லவ் பண்ற மாதிரி. அந்த பொண்ணு யாருன்னா தர்ஷிகா. 2 பேரா மாமி? அதுக்கப்புறம் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு நம்ம பிரின்சிபல் வர்ஷினி கிட்ட எல்லாத்தையும் மறந்துட்டியா பேபி, நம்ம காதலிச்சப்போ நீயும் நானும் ஒரே சைக்கிள்ல இப்படின்னு ரொமான்டிக்கா பேசிட்டு இருந்தாரு. வர்ஷினி வேற இந்த கெட்டப்ல பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்காங்களா? அப்படி யாருமே இல்லையடா தம்பி. அதனால இவர் பேசுறதெல்லாம் பாக்குறப்போ சும்மா கேரக்டர் தான் ப்ளே பண்றாரா இல்ல உண்மையிலேயே உள்ள இருந்து பேசுறாரா அப்படின்னு லைட்டா டவுட் தான் வந்துச்சு. சீசன் 7ஓட வின்னரே, நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் ஓகே. அடுத்தபடியாக நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரு வைஸ் பிரசிடென்ட் அப்படின்றத கொஞ்சம் மறந்து வெளியே வந்து மஞ்சரி கிட்ட என்ன சொன்னாரு, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருக்க எனக்கு, வாட்ச்மேன் சிவாக்கு அண்ட் ஜெஃப்ரி பிடி டீச்சருக்கும் சமைக்க தெரியாது. ஆனா நாங்க 3 பேர் தான் பாய்ஸ் டீம்ல இருந்து ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சைடுல இருக்கோம். இப்ப கிராசரிஸோ எங்களுக்கு ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு. ஒன்னு அதிகமா போட்டா கூட அடுத்த நாளைக்கு பற்றாக்குறை வந்துரும். அதனால பிக் பாஸ் டீம் கிட்ட கேட்டு ஸ்டூடெண்ட்ல ஒரே ஒருத்தர் தீபக்க மட்டும் குக்கிங்க்கு எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க, நோ நோ நோ, என்னடா நோ நோ நோ, ரூல் புக்ல ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் சமைக்கணும், ஸ்டூடெண்ட் சமைக்க கூடாது அப்படின்னு. அதெல்லாம் புரியுதுமா, ஆனா என்ன பண்றது, எங்களுக்கு கிராசரிஸ் கம்மியா இருக்கே. நான் போய் பிக் பாஸ்ட்ட கேக்குறேன், அவர் ஒத்துக்கிட்டா ஓகே, இல்லனா இட்ஸ் ஓகே அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அது சரிங்க, இப்ப சமைச்சாவணும்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ரூல் புக்ல ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு தெளிவா போட்டிருக்காங்க. வேணா நீங்க தீபக் கிட்ட கேட்டு சொல்லுங்க என்ன சமைக்கணும், எப்படி சமைக்கணும், எவ்வளவு சமைக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கேத்த மாதிரி நானே பண்றேன் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் பிக் பாஸ்ட்ட கேட்டு சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க சமைங்க அப்படின்னு சொன்னதே சொன்னாரா? என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. எங்க ரூல் இல்லாத எப்படிங்க ஃபாலோ பண்ண முடியும்? கோட்டை தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது அப்படின்றது தான் பிக் பாஸ் ரூல். அதை நீங்க ஃபாலோ பண்றப்போ இந்த டாஸ்க்ல அவர் என்ன ரூல் கொடுத்தாரோ அதை தானே நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும் இப்படின்னு சொன்னாங்க மஞ்சரி. இதெல்லாம் 1 hour ஷோல வந்திருக்காது, கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக 24/7ல பார்த்தோம். இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரருக்கு ஆண்டாயி, டீச்சர்னா டீச்சர் மாதிரி நடந்துக்கோங்க, பாசியா நடந்துக்காதீங்க அப்படின்னு ஆரம்பிச்சாரு. நான் ஒன்னும் பாசி கிடையாது, நீ தான் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்ற பேர்ல பாசியா நடந்துக்கிற அப்படின்னு மாறி மாறி அடிச்சுக்கிட்டாங்க. ஒரு பாயிண்ட்ல வாக்குவாதம் முத்த மஞ்சரி என்ன சொன்னாங்க, இவர் எது சொன்னாலும் காது கொடுத்தே கேட்க மாட்டாரு அப்படின்னு சொல்ல, நம்ம கண்ணம்மா வீட்டுக்காரரோ காது கொடுத்து கேட்காம வேற எதை கொடுத்து கேட்கறாங்க அப்படின்ட்டாரு. ஐயோ இவர் எதை மீன் பண்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ, சரி ஸ்டைலா சமாளிக்கிறேன், இல்ல மூக்க கொடுத்தா கேக்குறாங்க அப்படின்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சமாளிச்சிட்டார். இப்படியே வாய் சண்டை போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாக் உள்ள பூந்து, ஏய் நீ இந்த பக்கம் போ, நீ அந்த பக்கம் போ அப்படின்னு அடிச்சு பத்தி விட்டாங்க. ஆனா கிளைமேக்ஸ்ல பிக் பாஸ்ட போய் நம்மளும் கேட்டார், இதான் நிலவரம், இதனால கலவரம், இதெல்லாம் வச்சு நாங்க என்ன செஞ்சா சரியா வரும் இப்படி எல்லாம் கேட்க, நம்ம பெருசு என்ன சொன்னாரு, ஸ்டூடெண்ட் சமைக்க முடியாது, அதான் வர்ஷினி ஜாக் எல்லாம் சமைக்கிறாங்கல்ல, அதை வச்சு மேனேஜ் பண்ணு போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. நம்மளுக்கு இந்த இடத்துல கேப்டனா இருக்கிறதா, வைஸ் பிரின்சிபலா இருக்கிறதா, இல்ல கண்ணம்மா வீட்டுக்காரரா இருக்கிறதான்னு தெரியாம குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் என்ன பார்த்தா எப்படி இருக்குது, இலகாரமா இருக்குதா? ஏன்னா கிராசரி கம்மியா இருக்கு, இந்த பீஸுங்க பாட்டு எசக பசகா செய்யறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அள்ளி போட்டு செஞ்சிச்சுன்னா பாதிக்கப்பட போறது இப்ப பாய்ஸ் டீம் தான். ஏன்னா கேர்ள்ஸ் டே ஏகப்பட்டது இருக்குது, மளிகை பொருட்கள் இப்படி எல்லாம் யோசிச்ச நம்பாலே கிளைமேக்ஸ்ல தேவையில்லாம மூக்க விட்டு வாயை புண்ணாக்கிட்டார். சாரி வாயை விட்டு மூக்கை புண்ணாக்கி கொண்டார். எல்லாம் பழகிருச்சுடா. இப்போ இந்த டாஸ்க சுவாரஸ்யமா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சுத்தி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்போ எல்லாருமே ராணவுக்கு என்ன அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஏற்கனவே ஏகப்பட்ட லவ் கண்டென்ட் போது, அதனால நீயும் அதே பண்ணாத, உன் ரோலை கொஞ்சம் சுவாரஸ்யமா எங்கள்ல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ண, உன் ரோலை புரிஞ்சுக்கிட்டு பண்ண, ட்ரை பண்றேன் மேடம் இப்படிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுல அன்சிதாவும் அட்வைஸ் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. ஆனா ஒரு பாயிண்ட்ல அட்வைஸ் ஆர்டரா மாறி போச்சு. சோ அன்சிதா மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த பாய்ஸ் டீம், ஒரு சில கேர்ள்ஸ் அண்ட் எஸ்பெஷலி சௌந்தர்யா எல்லாரும் இவருக்கு அகைன்ஸ்டா திரும்பிட்டாங்க. இவங்க எல்லாம் சொல்ற காமன் விஷயம் என்னன்னா, நீ நினைக்கிறது செய்யாத, புதுசா ஏதாவது பண்ணு, உன் ரோலை புரிஞ்சுக்கிட்டு பண்ணு, நாங்க சொல்றது செய் அப்படின்ற மாதிரி மாத்த ஆரம்பிச்சாங்க. பட் ராணவ் சொல்றது என்னன்னா, நீங்க எல்லாம் என்னென்னமோ பெர்ஃபார்ம்
பெர்ஃபார்ம் பண்றீங்க, ஏதாவது நான் வந்து உங்களை சொன்னேன், ஏன் நான் பண்றப்ப எல்லாரும் சுத்தி உட்கார்ந்து இப்படி கேக்குறீங்க அப்படின்றதுதான் இவரோட கேள்வி. இது கேள்வி. அது மட்டும் இல்லாம அருண் கிட்ட இன்னொரு விஷயமும் சொன்னார். அவங்க வாழ்றது அவங்களோட லைஃப், என் லைஃபை நான் தான் வாழ்ந்தாகணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஏன் வாழணும், சுத்தி உட்கார்ந்து என்ன மட்டும் கார்னர் பண்றாங்க ப்ரோ, இது எனக்கு பச்சையா தெரியுது அப்படின்னு சொல்றது கேட்ட அருண், கவலைப்படாதீங்க, இது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ண வேண்டியது என்னோட வேலை. சரி விடு, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பட் நீங்க குரூப்போட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க, என்னோடது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு தனியா பண்ணீங்க அப்படின்னா அது சுவாரஸ்யமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா குரூப் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க சொல்றதுதான் அவர் பண்ணணும், இவருக்கு ஆர்டர் போடுது. பட் இவரோட பாயிண்ட் என்ன, எனக்குன்னு ஒண்ணு இருக்கு, நான் ஒண்ணு பிளான் பண்ணி வச்சிருக்கேன், அதை கரெக்டா பண்றேன், அதை ஏன் படி விடுங்களேன் அப்படின்னு தான் கேக்குறாரு. ஆனா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்ட் டு எண்டு கேரக்டர்ல லைட்டா மக்கு அப்படின்ற மாதிரி ஒண்ணு வந்துச்சு. ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா கேரக்டருமே இவர் மக்கு தான் அப்படின்ற ஒரு டேக வாயை திறந்து மட்டும் தான் சொல்ல தவிர்த்து இவரோட பேர் எடுத்தாலே பயங்கரமா மட்டம் தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அடிக்க போறியா? ஆமா. மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமாடி. ஸ்டார்ட் பண்ணு. அதுலயும் சௌந்தர்யாலாம், நீ இங்க இருக்க அங்க இருக்க, டீச்சர் சொல்றதெல்லாம் கேக்குறியா, உனக்கு என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியல, இவனுக்கெல்லாம் எதுக்கு சப்போர்ட் பண்றீங்க, இவனுக்கெல்லாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த ஷோ ஃபுல்லா முடிஞ்சிடும் அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு பேசுறாங்க. பட் ராணவ் சைடுல இருந்து சௌந்தர்யாவையும் சரி அன்ஷிதாவையும் சரி ஒரு ஆர்குமெண்ட் அப்படின்னு வர்றப்போ மரியாதை கொடுத்து தான் பேசுறாரு. பட் அன்ஷிதாவும் சரி சௌந்தர்யாவும் சரி எதுக்கு இவ்ளோ பேசணும் அப்படின்ற லெவலுக்கு பேசுறாங்க. ஒட்டு மொத்தத்துல இது எங்க வந்து நிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரோல சொன்ன மாதிரி லாஸ்ட் சீசன்ல அர்ச்சனாக்கு என்ன நடந்துச்சோ, எதனால அர்ச்சனா மேல ஒரு சாஃப்ட் கார்னர் நம்ம எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்துச்சோ, அது இப்ப ராணவ் மேல லைட்டா வர ஆரம்பிக்கும். போக போக அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்றத பார்த்து தான் இவர் எந்த ரேங்கிங்ல வைக்கணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணுவோம். ஒருவேளை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னா சொல்லவே தேவையில்ல, எந்த இடத்துக்கிட்ட மக்கள் வைப்பாங்க அப்படின்றது என்ன பண்றாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். Wait and watch. சரி, நம்மளோட பிக் பாஸ் ரிவ்யூஸ்லாம் பத்தி உங்களோட காமன் ஃபீட்பேக் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, இல்லனா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. மீண்டும் உங்களை அன்சீன் இருந்தால் இன்று மாலை, அன்சீன் இல்லனா நாளை காலை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார்.